நம்ம இந்தியால இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுதுங்க. இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல நம்ம தமிழ்நாட்டுல மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற லேடிஸ்களுக்கு, பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் மாசம் பணம் கொடுக்குறாரு. அந்த பணத்தை குஷ்பு என்ன சொல்றாங்கன்னா, மு.க. ஸ்டாலின் மாசம் மாசம் பெண்களுக்கு பிச்சை போடுறாரு 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை பிச்சை போட்டாருன்னா பெண்கள்லாம் திமுகவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா? ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம தமிழ்நாட்டுல இப்போ 3500 கிலோ போதைப் பொருளை கண்டுபிடிச்சாங்க. அந்த 3500 கிலோவை போதைப் பொருளை கடத்தினது யாரு? ஜாபர் சாதிக் அப்படிங்கிறவரு. அந்த ஜாபர் சாதிக் யாருன்னா திமுக கட்சியோட சேர்ந்த ஒரு உறுப்பினர். இப்படி திமுக சேர்ந்த ஒரு ஆளு ஜாபர் சாதிக்கு 3500 கிலோ போதைப் பொருளை கடத்துறான். அதுக்கு திமுக முதல்வர் மு.க. ஸ்டாலின் என்ன பதில் சொல்ல போறாரு? அசிங்கமா இல்லையா மு.க. ஸ்டாலினுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அடுத்ததா, இந்த எலெக்ஷனுக்கு திமுகனால ஓட்டு கேட்க முடியாது. மு.க. ஸ்டாலின் போய் ஓட்டு கேட்டாங்கன்னா எந்த பசங்களும் வரமாட்டானுங்க. அதனால கமலஹாசன் இருக்க